ஸோ ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவானுக்கும் ஏன்னா கிருஷ்ணருக்கும் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா பகவானை பத்தி கேட்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது. நம்மளுடைய எத்தனை ஜென்மத்து உடைய அனைத்து பாவங்களும் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதே போல இதுதான் அவங்களுடைய கடைசி ஜென்மமாகவும் இருக்கும். இந்த ஜென்மம் முடிஞ்சவுடன் அவங்க வந்து அனைவரும் பகவானுடைய லோகத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம போன கிளாஸில் போன வகுப்புலேயே பார்த்தோம், நிறைய எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஸோ அவங்க கர்மத்திற்கு தகுந்த போல அந்தந்த பிரம்மாண்டத்தில் அந்தந்த உலகத்தில் அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த அண்டத்துக்குள்ள நமக்கு 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இதுல எப்படி நாம பிறப்போம் அப்படின்னுட்டு தெரியாது. ஏன்னா அனைத்தும் நம்மளுடைய கர்மத்தின் அடிப்படையில தான் நடக்குது. அப்புறம் வந்து பகவானுக்கு பக்தி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா மாயைக்கு சேவை செய்யணும். ஸோ மாயைக்கு சேவை செய்ய போறோமா இல்லை பகவானுக்கு சேவை செய்ய போறோமா? ஸோ அதுதான் இங்க கேள்வி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா புருஷார்த்தம், தர்ம அர்த்த காம மோட்சம். ஸோ இந்த புருஷார்த்தத்தை பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக தான் அவங்க வந்து பகவானுடைய லோகம் வந்து போக முடியும். ஆனால் நம்ம பக்தி செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானுடைய லோகம் போக முடியும். ஆக்சுவலாக பக்தி பண்ணுறதுக்கு எந்த ஒரு வயசும் கிடையாது. எந்த வயசுலனாலும் நம்ம வந்து பக்தி பண்ணலாம். நம்ம பிரகல்லாதன், துருவ மகாராஜ், நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப 5 வயசு குழந்தைங்க அவ்வளவு பக்தி பண்ணி ஒரு சிறந்த பக்தர்களாக இருக்காங்க. அதே போல ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, பகவான் கிட்ட பக்தி பண்ணணும், பகவானை போய் பார்க்கணும் அப்படின்னுட்டு ஒரு வயசானவர், ஏன்னா அவருக்கு வந்து திருமணம் நடந்து மனைவியும் காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைகள் எதுவும் கிடையாது, அவங்கள பார்த்துக்கிறவங்களும் யாரும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஏழை, கூலி வேலை தான் செய்கிறாரு. ஸோ அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து அப்படியே சேர்த்து வச்சுன்னு இருக்காரு. எதற்காக அப்படின்னா தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னுட்டு. அவங்க ஊரில் ஒரே ஒரு விஷ்ணு கோவில் இருக்கு. ஸோ அந்த விஷ்ணு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பகவானை வணங்குறது, அதோட போய் கூலி வேலை செய்கிறது. ஸோ இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. ஒரு முறை அங்கே வந்து இது போல் பகவானை பற்றி உபன்யாசம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போல் சாக்ஷாத் பகவான் இங்கே பத்ரிநாத்தில் இருக்கார், பத்ரி நாராயணன். ஸோ நரநாராயணன் அங்கே வந்து தவம் பண்ணுற அந்த கோலத்தில் பகவான் இருக்கார், அவ்வளவு சிரேஷ்டமானவர். இதெல்லாம் அந்த பத்ரிநாதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அடடா, நாம் நேராக ஸோ பத்ரிநாத் போகணும், இந்த பத்ரி நாராயண தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து உடனே முடிவு எடுத்தாச்சு. ஸோ பத்ரிநாத் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஊரில் இருந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும் போல் இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காசு இன்னும் ஒரு வருஷம் இந்த கூலி வேலையெல்லாம் செஞ்சு அந்த காசை எடுத்துட்டு அவர் வந்து பத்ரிகாசிரமம் போகணும் அப்படின்ட்டு போகிறார். ஸோ போகும்போது, ஏன்னா ரொம்ப வயசானவங்க பல்லக்கில் எல்லாம் போவாங்க இல்லையா? ஆனால் அந்த பல்லக்கில் போகிற அளவுக்கு இவர்கிட்ட என்ன இல்லை, பணம் கிடையாது. ஸோ அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா கொம்பை வச்சுட்டே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொம்பை பிடிச்சுட்டே மெல்லமா அந்த பத்ரி நாராயணனை பார்க்கறதுக்கு மேலே வந்தாச்சு. இவர் மேலே வர்றதுக்கும் கரெக்டாக கோவிலை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணி லாக்கே போட்டாச்சு. லாக் போடும்போது இவர் அப்பதான் ஏறி வராரு. உடனே இவர் சொல்றாரு, ஐயோ இல்ல நீங்க தரங்க, தயவு செஞ்சு நான் வந்து பகவானை பார்க்கணும். நான் இதனால ஏன்னா என்னுடைய ஆயுஷ், ஏன்னா இன்னும் திரும்ப இன்னொரு வாட்டி நான் வருவேனா எல்லாம் தெரியாது. அதனால எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அதனால நான் வந்து பகவானை பார்க்கணும், பத்ரிநாராயணை பார்க்கணும், நீங்க தரங்க. இல்ல இது வந்து பனிக்காலம் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, இதான் லாஸ்ட் டே. இன்னும் 6 மந்த் ஆகும் பகவானை வந்து நாங்கள் வந்து கோவிலை திறக்கிறதுக்கு. நீங்கள் கிளம்புங்க, 6 மாதம் கழிச்சு வாங்க. ஏன்னா 6 மாதமா, ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப வயசானவன்.
அப்பவே அவருக்கு வந்து ஒரு 93, 94 வயசு இருக்கும். ஸோ இப்பவே நான் ரொம்ப வயசானவ. இதுக்கு மேல அடுத்த இன்னும் 6 மாசம் கழிச்சு நான் வந்து திரும்ப வர்றது, அதுவும் இவ்ளோ தூரம் வர்றது சாத்தியமே கிடையாது. தயவு செஞ்சு தரங்க. நான் வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. நாங்க வந்து ஒத்துக்கல. இல்லங்க நாங்க வந்து லாக் பண்ணது பண்ணது தான். இதுக்கு மேல திறக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பூஜாரின்னு கிளம்பி போயாச்சு. எல்லாம் யாருமே கிடையாது. அப்படியே ஐஸா கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. குளிரா அது தாங்க முடியல. அப்படியே பார்க்குறாரு. இதுக்கு மேல நம்ம ஊருக்கு போயி, திரும்ப வர்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா எத்தனையோ வருஷத்தினுடைய சேவிங்ஸ் தான் இப்ப இவர் வந்து அந்த ஊர்ல இருந்து இங்க வந்ததுக்கான அமௌண்ட் அந்த காசு செலவு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால பக்கத்துல அழகானந்தா போயின்னு இருக்கு. அந்த அழகானந்தால நம்ம விழுந்து நம்மளுடைய உயிர் தியாகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து முடிவு பண்றார். ஸோ யாருமே இல்ல. ஃபுல் அப்படியே இருட்டிடுச்சு. அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு, நேரா அந்த அழகானந்தா அந்த நதியில போய் கால வைக்கிறாரு. அப்படியே ஐஸ். உள்ள போய் அப்படியே இறந்துடலாம். அப்படியே இங்கேயே இறந்துட்டோம் நமக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ அந்த நேரத்துல யாரோ அப்படியே குதிரையில வர சத்தம் கேட்குது. "ஓ தாத்தா நில்லுங்க. என்ன பண்றீங்க?" அப்படின்னுட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா குதிரையில ஒரு வாலிப வயசு ஒரு பையன் வந்துட்டுருக்கான். "யாருடா இந்த வாலிப வயசு? இந்த பையன் யாரு? ஒரு 20 வயசு இருக்கும். இந்த பையன் யாரு?" அப்படின்னு பார்க்குறாரு. நீங்க எதுக்கு இப்ப இதுக்குள்ள இறங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ஐஸா இருக்கு. அது கூட தெரியலையா உங்களுக்கு? இல்லப்பா, நாங்க வந்து பகவான பார்க்கணும்னு வந்தேன் நானு. இதுக்கு மேல 6 மாசம் கழிச்சு திரும்ப வர்றதெல்லாம் சாத்தியமே இல்ல. யார் சொன்னது 6 மாசம் ஆகுதுன்னு? நாளைக்கு காலையில நான் உங்கள கூட்டிட்டு போறேன். வாங்க, வாங்க. என்ன நாளைக்கு காலையிலேயேவா? ஆமாமா. நாளைக்கு காலையிலேயே நான் வந்து உங்கள பகவான பார்க்க அழைச்சுன்னு போறேன். வாங்கோ. அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அ அவர கூடயே அழைச்சுட்டு போயிட்டார். அந்த குதிரைகள், அப்புறம் வந்து பசுமாடு எல்லாம் இருக்கு அங்க. ஸோ இதுதான் என்னுடைய குகை. வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு அவர் வந்து அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போறார். ஆனா வெளிய அவ்வளவு குளிரு. அப்படியே மூச்சு விட முடியல. கை கால்லாம் அப்படி உதுருது. அவ்வளவு குளிரா இருக்கு. கடும் குளிர். ஆனா அந்த குகைக்குள்ள ஏதோ ஹீட்டர் போட்டு விட்ட மாரி அவ்ளோ ஆ வார்மா இருக்கு. கதகதப்பா அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து பழங்கள் எல்லாம் குடுக்குறாரு. அப்புறம் வந்து சூடான பால் குடுக்குறாரு. ஸோ இது என்னுடைய பசுமாட்டு பால் தான். குடிங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னுட்டு அந்த பாலையும் குடிச்சுட்டாரு. தூங்குறீங்களா? ஏன்னா நீங்க வந்து இவ்ளோ தூரத்துலருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்லப்பா எனக்கு வந்து அந்த பத்ரிநாராயண பார்க்குறவரை எனக்கு வந்து தூக்கம் கிடையாது. என்னால இப்ப தூங்கவும் முடியாது. என்னுடைய நெனப்பெல்லாம் அவர் மேலேயே இருக்கு அப்படிங்கிறார். அப்படியே பின்ன என்னதான் பண்ண போறீங்க? எனக்கே தெரியல. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறாரு. சரி வாங்க அப்பன்னா நம்ம வந்து அப்படியே தாயப்பாஸ்லாம் விளையாடலாம். அப்படின்ட்டு 2 பேரும் விளையாடுறாங்க. அந்த 20 வயசு பையனும், அந்த வயசான தாத்தாவும் அந்த தாயப்பாஸ் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும்போது, அந்த அதான் இந்த காய வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படியே அ இந்த தாத்தா என்ன பண்றாராம், அந்த காய வெட்டுனதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப குதிச்சு சந்தோஷப்படுறார். "வா, வா பாத்தியா? நான் தான் ஜெயிக்க போறேன். பாரு உன்னுடைய காய நான் வெட்டிட்டேன் பாத்தியா?" அப்படின்னுட்டு அப்படியே குதிச்சு, குதிச்சு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த ஆனந்தத்த அவர் வந்து அவர் முகம், அவர் உடம்பெல்லாம் பண்றத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கே வேணும்ன்ட்டே பகவான் என்ன பண்றாராம், அப்படியே தோத்து தோத்து போயின்னு இருக்காரு. இப்படியே அவங்க வந்து ஒரு 5 ஆட்டம் ஆடி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம், "சரி போதும் தாத்தா, நீங்க வந்து ரொம்ப தூரத்துலருந்து வந்திருக்கீங்க. இவ்ளோ நேரம் விளையாடிட்டு வேற இருக்கீங்க. கொஞ்ச நேரம் படுங்க." அப்படின்னுட்டு படுக்க வைக்கிறாங்க. ஸோ அவருடைய காலையும் அந்த பையன் வந்து புடிச்சு விட்டுட்டுருக்கானாம். புடிச்சு விட்டுட்டு, "ஏன்னா இவ்ளோ தூரம் வந்து வந்திருக்கீங்க. நடந்தே மலை மேல வந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்." அப்படின்னு அந்த கால வந்து அப்படியே பிடிச்சு பிடிச்சு விட்டுன்னு இருக்காராம். ஸோ பிடிச்சு பிடிச்சு விட்டுன்னு இருக்கும்போது, அந்த எதத்துல அப்படியே தூங்கியாச்சு அவரு. தூங்குனதுக்கப்புறம், உடனே மறுநாள் மார்னிங் அவர் வந்து எழுப்புறாங்க. "தாத்தா எழுந்துருங்க. பாருங்க உங்களுக்காக நான் சுடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்.
எழுந்துருங்க, குளிச்சுட்டு கிளம்பலாம். கோவில் திறக்க போகுது இல்ல. "என்ன கோவில் திறக்க போதா? ஐயோ! நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா?" "இல்லப்பா, ரொம்ப நேரம் நம்ம விளையாடணும் இல்லையா? ஸோ அதுதான் நான் கொஞ்சம் அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நீ வேற நல்லா கால புடிச்சு விட்ட பாரேன். அது கொஞ்சம் எதமா இருந்துச்சா, அதுல தான்ப்பா நான் நல்லா தூங்கிட்டேன்." அப்படின்னுட்டு உடனடியா போயி அந்த தாத்தா வந்து குளிக்கிறாரு. இவர் போய் முதுகெல்லாம் தேய்ச்சு விடுறாரு. ஸோ குளிச்சு வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு புது வேஷ்டி, சட்டை, துண்டெல்லாம் குடுக்குறாரு. ஸோ "என்னப்பா இதெல்லாம் குடுக்குற?" "ஐயோ! பரவால்ல தாத்தா. எங்க தாத்தாக்கு குடுக்குற மாரி தானே. போட்டுக்கோங்க" அப்படின்னு. சரின்னு போட்டுண்டார். போட்டுட்டு "வாங்க தாத்தா நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்ட்டு கைய புடிச்சு அவர வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ கூட்டிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாங்க. ஏறி போன உடனே அங்க அப்பதான் அந்த கோவில வந்து அப்படியே திறக்குறாங்க. திறக்கும்போது அந்த கோவில அந்த பூஜாரி லாக் பண்ணாரு. அந்த பூஜாரி தான் வந்து இப்ப கீ போட்டு திறக்குறாரு. இவரு கேட்குறாரு, "ஏன்பா நேத்து நீ வந்து லாக் பண்ணும்போது, இன்னும் 6 மாசம் ஆகும்ன்னு சொன்ன இல்லையா? இப்ப இந்த காலையிலேயே வந்து திறக்குறீங்க" அப்படின்னுட்டு. அந்த பூஜாரி மேல கீழ பார்த்துட்டு, "6 மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் நான் வந்து திறக்கிறேன்" அப்படின்னுட்டு அவர் பாட்டி இப்ப கோவில திறக்கிற இன்ட்ரெஸ்ட்ல சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போயிட்டாராம். இவர் இந்த வயசானவருக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன 6 மாசம் ஆயிடுச்சா? நேத்து தானே நடந்துச்சு. பாரு இந்த பூஜாரி எப்படி பொய் சொல்றான்" அப்படின்ட்டு சொல்லிட்டு, அங்க போய் ஆரத்தி ப அ பகவானுக்கு ஆரத்தி பகவான எழுப்பிட்டு ஆரத்தி எல்லாம் பண்றாங்க. ஸோ அப்படி காட்டும்போது, அந்த பகவானுடைய அந்த விக்கிரகம், அதே அந்த தாமரை கண்கள், தாமரை திருமுகம், அந்த அழகான திருமேனி, அத பார்க்கும்போது, "ஓ! இது வந்து நம்ம பக்கத்துல இருந்த அந்த பையன போலயே இருக்கே!" அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குறார். அப்படியே அவர் வந்து அந்த விக்கிரகத்துக்குள்ள போய் என்ன ஆயாச்சு? மர்ஜ் ஆயிடுறார். ஸோ இந்த பெரியவர் பார்க்குறாரு, அடடா! அப்ப இங்க நம்ம பார்த்தது, நம்ம கூட இருந்ததெல்லாம் சாக்ஷாத் அந்த நாராயணனா? அந்த நாராயணனேவா நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும். அவரோடயா நம்ம விளையாடணும். அப்படின்னுட்டு அவர் வந்து அப்படியே அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பூஜாரி கிட்ட சொல்றாரு, ஆக்சுவலா அப்ப நேத்து நீங்க லாக் பண்ணலையா? இல்ல தாத்தா 6 மாசம் ஆயிடுச்சு. எனக்கே அதிசயமா இருக்கு. 6 மாசம் கழிச்சு நான் திரும்பவும் லாக் பண்ணிட்டு போகும்போது உன்ன பார்த்தேன். திரும்ப 6 மாசம் கழிச்சு நான் வந்து இப்ப ஓப்பன் பண்றேன். இப்பவும் நீ இங்க வந்து இருக்க. எப்படி இவ்ளோ ஃபாஸ்ட்டா இங்க வந்து நின்ன? அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, இல்ல. நேத்து தான் எனக்கு நடந்த மாரி இருக்கு. இந்த 6 மாசம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. நைட்டு தூங்கி இப்ப தான் எழுந்திருச்சு. இந்த பையன் தான் கூட்டிட்டு வந்தான். பார்த்தா, இப்ப அந்த பையன் காணோம். நேரா அப்படியே அ வி அ நேரா விஹாரத்துக்குள்ள போயாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ நாராயணா" அப்படின்ட்டு அவர் வந்து நாராயணான்னு ரொம்ப சத்தமா நாராயணா, நாராயணான்னு அப்படியே கூப்பிட்டுண்டே கையெடுத்து மேல கும்பிடுறார். அந்நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க பயங்கர பிரகாசத்தோட 1000 சூரியன் பிரகாசம் ஒரேடியா வந்தா எப்படி இருக்குமோ, யாரால கண்ணே திறக்க முடியல. அப்படி ஒரு பிரகாசத்தோட ஒரு புஷ்ப விமானம் வந்து அவர வந்து அழைச்சுட்டு போயிடுச்சாம். ஸோ இத எல்லாம் பார்த்த எல்லாரும் எப்படி மெய்சிலிர்த்து போறாங்க. அப்ப அங்க வந்ததும் பகவான் தான். அவரோட அந்த வயசானவர வச்சுன்ருந்ததும் அந்த பகவான். அந்த வயசானவரோட விளையாடினதும் அவர்தான். ஸோ அவருக்கு சேவை பண்ணதும் பகவானே தான். இப்ப அவர கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த தர்ஷனத்த காட்டுறதும் அந்த சாக்ஷாத் நாராயணன் தான் அப்படின்னுட்டு, அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி பகவான் வந்து நாம நினைக்கிறது போல கிடையாது. பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானவர். பக்தி பண்ணா போதும். பகவானே ஓடி வந்துடுவார். அவ்வளவு சிரேஷ்டமானவர் பகவான். ஸோ இங்க வந்து அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுடைய குழந்தைகள போல பார்க்கணும். அதாவது எந்த ஒரு பார்ஷியாலிட்டி பேதபாகம், வித்தியாசம் இல்லாம அனைத்து குழந்தைகளையும், அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்க வேண்டும். ஆனா, அப்படியெல்லாம் நம்மளாலயும் பார்க்க முடியாது. ஏன்னா, இப்ப பாருங்க, ஒரு மானு, ஒட்டகம், கழுதை, குரங்கு, எலி, பாம்பு, பறவை, ஈ இப்படி எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால சமமா பார்க்க முடியுமா? இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அத வச்சுட்டு கொஞ்சிட்டா இருக்க முடியும்? இல்ல எலி உள்ள ஓடி வந்துருச்சு. எலிய வச்சுட்டு கொஞ்சிட்டா இருக்க முடியும்? முதல்ல அத கொன்னுடலாம். அப்படின்னு தான் யோசிப்போம். இல்லையா? ஆனா, பக்தர்கள் எப்படி பார்த்தாங்க? எல்லாரையும் சமமாக பார்த்தாங்க.
ஸோ அப்ப பாருங்க நாமெல்லாம் இன்னும் எவ்வளவு மாற வேண்டியிருக்கு. ம். அதே போல அதாவது ஒரு குடும்பஸ்தர்கள் எப்படி இப்ப வந்து நம்ம வந்து அனைத்து ஜீவராசி சமமா பார்க்கணுமோ, அதே போல ஒரு குடும்பஸ்தர்கள் ஒரு பிரம்மச்சாரியே ஆகட்டும், சந்நியாசி ஆகட்டும், வானப்பிரஸ்தால இருக்கிறவா ஆகட்டும், எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடியது அவருடைய கடமையாக இருக்குமா. ஆமா, அவங்கவங்க குடும்பத்துக்கே அவங்கவங்க சம்பாதிக்க முடியல. அதையே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க என்னடான்னா எல்லாரும் நாம எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா நாமளே பட்ஜெட் ஃபேமிலியா தான் இருக்கு. இல்லையா? ஸோ பட்ஜெட் ஃபேமிலி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அவ்வளவு இருக்கு. ஹாஸ்டல் ஃபீஸு, பசங்களுக்கு வேன் ஃபீஸு, அப்படி இல்லைன்னா காலேஜ் ஃபீஸு முடியல. சமாளிக்கவே முடியல. இதில எங்கேருந்து நம்ம மத்தவங்கள பார்த்துக்கிறது? ஸோ முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களோ, கடுமையா உழைக்கிறாங்க. ஆனாலும் நிம்மதியே இல்ல. காசு பத்தவே மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, உக்கிர கர்மா. போன ஜென்மத்தில நாம நெறைய பாவம் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தான் நெறைய உழைப்பாங்க. ஆனா, அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதற்கு தகுந்த வெகுமானம் கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனா, அதற்கு தகுந்த பேரும் புகழும் கிடைக்கிறதில்ல. காரணம் அனைத்தும் நாம் செய்த கர்மாக்கள் தான். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி அந்த உக்கிர கர்மத்தின் காரணமாக தான் நாய்களா பிறக்கிறது அடுத்த ஜென்மத்துல. அதை விட கீழின பிறவிகளாக பிறக்கிறது. ம். இல்லைன்னா சண்டாளர்களாக பிறக்கிறது. ஸோ வாழ்க்கையில ஒரு வீடுன்னு கூட இல்லாம அப்படியே ரோடா தெரு தெருவா ஊர் ஊரா நாடோடிகளா சுத்துறது. ஸோ இதெல்லாம் உக்கிர கர்மத்தின் விளைவு தான். ஏன்னா நல்ல மனைவி கிடைக்காது, நல்ல குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க. அதே போல பொதுமக்கள் நடுவுல அவங்களுக்கு வந்து நல்ல பேரும் கிடைக்காது, நிம்மதியும் இருக்காது. பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா பெற்றவர்களே குழந்தைகளை வெறுக்கும் நிலை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா அந்த உக்கிர கர்மா தான். நாம் செஞ்ச கர்மத்தின் விளைவாக பெற்றவர்கள் அந்த குழந்தைகளை வெறுப்பாங்க. அதே போல கட்டின மனைவியே கணவனை வெறுப்பாங்க. பெத்த குழந்தைகளே தந்தையை வெறுப்பாங்க. ஸோ இவன் சமுதாயத்துக்கு நல்லதா தான் செய்வான். ஆனாலும் மொத்த சமுதாயமே அவனை வந்து வெறுக்கும். காரணம் அவனுடைய கர்மா. ஸோ இதுல அனைத்து கர்மத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரே வழிதான். சாக்ஷாத் பகவானுடைய திருவடிகளை பிடிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா நாம தான். ஏன்னா நாம செஞ்ச செயல்கள், அந்த கருமங்கள், அதுதான் இப்ப இப்படி குவிஞ்சு இருக்கு. என்ன செய்ய முடியும்? ஒரு முறை ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, யமதர்மனுடைய மகனும், இங்க இருக்கக்கூடிய ஒரு ராஜாவோட மகன் 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரே குருகுலத்துல படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது, அந்த ராஜாவுடைய மகன் இப்ப லீவ் லீவ் டைமு. ஸோ அப்ப ராஜாவுடைய மகன வந்து யமதர்மனுடைய மகன் வந்து, "எங்க வீட்டுக்கு வா. எங்க அப்பா இருக்கிற இடத்துல நான் வந்து சுத்தி காட்டுறேன். வா" அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். ஸோ கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நரகலோகங்கள், ரொம்ப பயங்கரமான, உக்கிரமான நரகலோகங்கள் அதெல்லாம் சுத்தி காட்டுறான். 28 நரகலோகங்கள் இருக்கு. ரொம்ப பயங்கரமானது. ஸோ அப்படி ஏன்னா அந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த ஒரு வட்டத்துல ஒருத்தரே. அதுக்குள்ள பல மிருகங்கள் அந்த ஒரே ஒரு மனிதனை மட்டும் தூக்கி போட்டாச்சு. அந்த அவ்வளவு மிருகங்களும் சேர்த்து அந்த ஒருவனையே பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கான். ஸோ என்னடா இப்படி நடக்குது? ஆமா, அவன் செய்த பாவம். இன்னொரு இடத்துல போனா அதே 10 கிலோமீட்டர் அகலத்துல ஒரு பெரிய கடாய். அதுல அப்படியே எண்ணெய் அப்படியே கீழ நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த கடாய்க்கு மேல நெருப்பு எரியுது. உள்ள எண்ணெய் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. அதுல தூக்கிட்டு வந்து பாவம் பண்ணவங்கள போடுறாங்க. இவன் பார்க்குறான், என்ன இவ்ளோ பெரிய கடாயா? இதுதான் கும்பி பாகம். பார்த்தா இங்க நம்ம இந்த சுகர் கேன் ஜூஸ் போடுவோம், கரும்பு.
ஜூஸார் எடுக்கிறது. ஸோ அது போல ஒரு பெரிய மிஷின் அப்படியே மனுஷருங்களை விட்டு விட்டு ஜூஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க பண்ண பாவத்துக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றத்தையும் அப்படியே பார்த்துட்டே வரான். ஒரு அந்த 10 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு பெரிய கிணறு, அது ஃபுல்லா வெறும் பாம்புகள் தான் இருக்கு. ஸோ தவறு செஞ்சுட்டு அதில் போடுறாங்க. அந்த பாம்புங்க அப்படியே கடிச்சு கொதறிட்டு இருக்கு, விஷத்தை அப்படியே கடிச்சு அது விஷம் ஏறிட்டு இருக்கு அந்த மனுஷனுக்கெல்லாம். ஸோ அவ்வளோ துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் தண்டனையா அப்படியே அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். ஒரு இடத்துல போனா அவ்வளோ பெரிய இடத்துல ஒரே நடுவுல என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் ஆட்டு புழுக்க குவிச்சு வச்சிருக்காங்க. கேட்குறான், எங்க யாரையுமே காணோம், வெறும் ஆட்டு புழுக்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னுட்டு. அப்ப யமதர்மனுடைய மகன் சொல்றான், ஆக்சுவலா இது வந்து உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வரணும். வந்து உங்க அப்பாவுடைய பாவம் என்ன அப்படின்னா, இந்த மொத்த அப்படியே மலை அளவுக்கு குவிச்சு வச்சிருக்காங்க ஆட்டு புழுக்க. இது மொத்தத்தையும் உங்க அப்பா சாப்பிடணும். அதுதான் உங்க அப்பாக்கான தண்டனை அப்படின்னுட்டு. இவனுக்கு அது அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது இப்படி சொல்லியாச்சு அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க, திரும்ப வாபஸ் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்பாவை தனியா கூப்பிட்டு அப்பா கிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை சொல்றான். அப்பாவும் பயந்து போறார். நான் வந்து அப்படி எந்த ஒரு தவறும் செய்யல. ஆனாலும் இப்படி ஒரு தண்டனை அங்க இருக்கு அப்படின்னா, நான் தெரியாம ஏதோ தவறு செஞ்சிருக்கலாம். அப்படின்ட்டு நேரா ஒரு ஏன்னா இவரோட படிச்ச ஒரு குருகுலத்துல படிச்ச ஒரு பிராமணர் இருக்கார். நேரா அவர கூட்டுக்கிறார். ஸோ என்னங்க இப்படி இருக்கு, என்னப்பா பண்றது அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, வாங்க நம்ம வந்து ஒரு ரிஷி இருக்கார் காட்டுல, அந்த ரிஷி கிட்ட போய் கேட்கலாம். சரின்னு ரிஷி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்ப அந்த ரிஷி சொல்றார், ஸோ இத வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சொல்லாம நான் சொல்ற அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து மக்கள உங்களுடைய குழந்தைகள போல பார்த்துருந்தீங்க. ஸோ நீங்க வந்து ராஜாவா இருக்கும்போது எந்த ஒரு குறையுமே கிடையாது. அவ்ளோ நல்லா பார்த்துருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தால உங்களுக்கு அப்படி ஒரு தண்டனை அங்க இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எத்தன பசங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஓகே. ஸோ காட்டுக்கு நடுவுல ம் யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய அரண்மனை கட்டுங்க. நைட்டோட நைட்டா உங்க பொண்ண கூட்டிட்டு வந்து இங்க வச்சுடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவினிங் ஒரு 4:30, 5:00 நீங்க அரண்மனையிலேருந்து நடந்தே காட்டுக்கு போகணும். ஏன்னா அரண்மனை இங்க காட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? உங்க பொண்ணு. உங்க பொண்ணுடைய பாதுகாப்புக்கு நீங்க அங்க போய் நைட் அங்க இருந்து, பொண்ண பார்த்துட்டு, திரும்ப காலையில ஒரு 7 மணிக்கா நீங்க திரும்ப நடந்தே அரண்மனைக்கு போகணும். ஆனா இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. ஸோ இப்படியே அவர் வந்து பண்றாரு. ஆனா நாட்டு மக்கள் எவ்வளோ ஒரு சிறந்த ராஜா அவரு. ம். அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளைப் போல பார்த்துக்கக்கூடிய ராஜா அவர். அப்படியாப்பட்ட ராஜாவ தப்பா பேச ஆரம்பிச்சுட்டான். அச்சச்சோ! பாருங்க எவ்ளோ அழகான மனைவி இருக்கும்போது, மகாராணி இருக்கும்போது, இவர் பாருங்க ஈவினிங் டைம் ஆனா காட்டுக்கு போயிடுறா. அங்க ஏதோ ஒரு பேலஸ்ல யாரையோ வச்சுன்னு இருக்கா போல்ருக்கு. ம். பாரு திரும்ப காலையில வர்றார். அப்படின்னுட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படி பேசுனாங்க அப்படின்னா, அங்க மலையளவு இருக்கு இல்லையா? அந்த ஆட்டு புழுக்க. அது எல்லாருக்கும் யாரெல்லாம் பேசுறாங்க அவங்க எல்லாருக்கும் 5, 5 கேஜி பார்சல். ஏன்னா இவருடைய பாவம் நம்ம மத்தவாள பத்தி பேசணும் அப்படின்னா, அவங்க செய்த பாவம் யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ அப்படி என்ன ஆயிடுச்சாம், எல்லாருக்கும் பிரிஞ்சு போயாச்சு. ஸோ இந்த பிராமணர் கோவில் பூஜாரி இருக்காரு இல்லையா? அந்த ராஜாவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வர்றாரு. அவ்வளோதான், அவங்க மனைவி தட்ட எடுத்து டம்முன்னு வைக்கிறாங்க. என்னடி ஆச்சு? ஏன்டி தட்டு இப்படி வைக்கிற? உங்க ஃப்ரெண்ட் இருக்காரே அந்த ராஜா, அப்பா தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. இல்ல, இல்ல இப்ப நீங்க கேட்டே ஆகணும். ஊரெல்லாம் இதே தான் பேச்சு. உங்க ராஜா இருக்காரே, அம்மா வேண்டாம். எதுவும் பேசாத தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா பேசினாலும் பாவம், அதை கேட்டாலும் பாவம். பேசினா மட்டும்தான் இல்ல, கேட்டாலும் பாவம். அதனால தான் அந்த பிராமணர் தடுக்கிறார். ஐயோ தயவு செஞ்சு ஒன்னும் சொல்லாத. சொல்லாதேங்கிறார். ஆனாலும் மனைவி நீங்க கேட்டே தான் ஆகணும் நான் சொல்றத அப்படின்ட்டு பை ஃபோர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உங்க ராஜா இருக்காரே, அவர் நடந்தே ஈவினிங் ஆனா போறார் காட்டுக்கு. அங்க யாரையோ வச்சுன்னு இருக்காராம். மார்னிங் ஆனா திரும்ப வாபஸ் வர்றார். மனைவி இருக்கும்போது இப்படியாப்பட்ட புத்தி ஏன் வந்துச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு? அட கடவுளே!
கடைசியில அந்த ராஜாவுடைய அனைத்து அந்த கோபுரம் போல இருந்துச்சுலாம் எல்லாருக்கும் பார்சல் போயாச்சு. கடைசியில ஒரு 5 கேஜி அந்த மூட்டை இருந்துச்சு. அதையே கடைசியில இப்ப யார் எடுத்துன்றது? அந்த பிராமணர். கடைசியில அவருக்கு ஒரு பாவமும் இல்லாம. ஸோ இப்படி நாம தெரிஞ்சோ தெரியாமல என்ன செஞ்சாலும் அதற்கான பாவத்தை நாம தான் சுமக்கணும். அதே போல மத்தவங்கள பத்தி நாம பேசணும் அப்படின்னா, ஸோ அவங்க செஞ்ச அந்த பாவம் நமக்கு ஒரு 1% நம்ம மேல வந்துரும். ஸோ இப்படி மத்தவங்கள பத்தி பேசினா நமக்கு பாவம் வரும். அப்ப யார பத்தி தாங்க பேசுறது? சாக்ஷாத் பகவான பத்தி பேசுங்க. ஏன்னா நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நாசமாகும். எந்த ஒரு கருமமும் இல்லாம வேறுபட்டு போயிடும். ஏன்னா நீங்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி பகவானை ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும்? நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் நாசமாகும். ஏன்னா பகவான ஜெபிக்க ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விதை இருந்தாதான் என்ன ஆகும்? போட்டா செடி முளைக்க போகுது. ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்கும் போது நம்மளுடைய அந்த கர்ம விதைகள் என்ன ஆகுமா? வறுபட்டு போயிடும். வறுபட்ட அந்த விதைகள் திரும்ப முளைக்க போறதில்ல. ஸோ அதனால யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் பகவானுடைய லோகத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். ஸோ இப்படி நம்மளுடைய ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கர்மத்தின் பிரகாரம் அவங்க என்ன நாயா, பூனையா, மிருகமா, பறவையா, இப்படி அதுவும் இல்லாம இல்லைன்னா மலத்தில் இருக்கக்கூடிய புழுவாக இப்படி எதுல ஒன்னாலும் பிறக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருப்பாங்க. யார் ஒருத்தன் அறிவற்ற மனிதனோ அவன் மட்டும்தான் என்ன பண்ண மாட்டானா? பகவானை வணங்க மாட்டான். ஸோ அவன் மட்டும்தான் பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடாம நிராகரிப்பான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கணும், பகவானுக்கான பூஜைகளை செய்யணும். ஏன்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஸோ 5 வகையான யாகங்கள் செய்யணும். அதே போல உடல் சுத்தம், மன சுத்தம் அனைத்தையும் நம்ம இருக்கணும். ஸோ இப்படி இருந்தாதான் சிறந்த மகாத்மாவை போல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டத்திலே சுத்தின்னு இருக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம இந்த ஜென்மம் இல்லாம இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப துயரத்துக்கு உள்ளாயிடும். அதனால எக்காரணம் கொண்டும் பகவானை தவிர வேற எதையும் நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பஞ்சமகா யக்ஞங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. பஞ்சமகா யக்ஞங்கள் இருக்கு. அந்த பஞ்சமகா யக்ஞம்னா என்ன தெரியுங்களா? தேவ யக்ஞம். ஸோ தேவர்களே கான பூஜைகளை செய்யறது. பித்ரு யக்ஞம், பெற்றோர்கள், தாத்தா, ஸோ அவங்களுக்கான அந்த பூஜையை பண்றது. ரிஷி யக்ஞம், ஸோ ரிஷிகள் முனிவர்கள் இருக்கா, ஸோ அவங்களுக்கான விஷயங்கள் பண்ண. மனுஷ யக்ஞம், ஸோ நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க, கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களெல்லாம் பார்த்துக்க. பூத யக்ஞம், மிருகங்கள், பறவைகள், நாய், காகம், ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ அதற்கான உணவை கொடுக்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சமகா யக்ஞங்கள் செஞ்சே ஆகணுமா. ஆனா இந்த பஞ்சமகா யக்ஞங்கள் நம்ம எங்கனால முடியாதே, என்னால செய்ய முடியலையே அப்படின்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்படி நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க அனைத்து வகையான பாவங்கள், அனைத்து வகையான தர்மங்கள் அனைத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மாசப்பிறப்பு, இந்த பித்ருயக்ஞம்ன்றதெல்லாம் இல்ல அமாவாசை திதி, ஸோ இப்படியெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல சில பேர் பௌர்ணமியில பண்றது, அமாவாசையில பண்றது, இல்ல மாதப்பிறப்பு, சில பேர் டெய்லியே கூட அந்த பித்ருயக்ஞம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா வசிஷ்டர் என்ன பண்றாரு? அவருடைய பித்ருக்களுக்கு, அதாவது திதி,
அமாவாசை திதி. ஸோ இப்போ திதி பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப யாராவது பிராமணரை கூப்பிட்டு நம்ம வந்து யஜ்ஞம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு போடணுமே அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்க விஸ்வாமித்திரர். ஏன்னா வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரர் ஆகவே ஆகாது. ஆனா விஸ்வாமித்திரர் அங்க வந்துட்டு இருக்காரு. உடனே விஸ்வாமித்திரர் பார்த்து, நாளைக்கு எங்க அப்பாவுக்கு திதி, அதனால கொஞ்சம் வந்துருங்கோ. வீட்டில் உங்களுக்காக தலிகை பண்ணி வச்சிருக்கோம், வந்துருங்க அப்படின்னு. உடனே ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு இப்போ கூப்பிட்டதுக்கு அப்புறம் போய் ஆகணும். அப்ப அவர் என்ன சொல்றார், ஏன்னா வசிஷ்டர் அவங்களுடைய மனைவி அருந்ததி 2 பேரும் சேர்ந்து தான் கூப்பிடுறாங்க. சரி, ஓகேன்ட்டு இவரும் சொல்றார், எனக்கு வந்து 1008 காய்கறிகள், ஸோ ஏன்னா 1008 காய்கறிகள் செய்ய வேண்டும். ஓகே அப்படின்னாச்சு. இப்ப விஸ்வாமித்திரர் ரொம்ப உற்சாகமா இருக்கணும். எப்படி இவங்க 1008 காய்கறிகள் செய்யறாங்க, நம்ம பார்க்கணும் அப்படின்னுட்டு யோசிக்கிறார். போய் பார்க்குறார். பார்த்தா அந்த யஜ்ஞம் எல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன பித்ரு தர்ப்பணமோ அதெல்லாம் முடிச்சுட்டு இவருக்கு வசிஷ்டருக்கு வந்து ஒரு இலை போடுறாங்க. போட்டுட்டு அதில் வாழைக்காய், ஸோ ஒரு 8 வகை, அதான் வாழைக்காயிலே இப்போ நிறைய வாழைப்பழத்தில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அது போல் காயிலே ஒரு 8 வெரைட்டி வாழைக்காயை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பலாக்காய், அப்புறம் பிரண்டை தொகையல், பாவக்காய் தொக்கு, ஸோ இப்படி இதெல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பாடு சாம்பார் அவ்வளோதான் இருக்குது. அப்படியே இவர் வந்து ஒன்று எடுத்து வந்து வைப்பாங்கன்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். விஸ்வாமித்திரர் கேட்குறேன், என்னம்மா நான் தான் சொன்னேன்ல 1008 காய்கறிகள் வைக்கணும்னு. ஆமாம் சுவாமி, நீங்கள் சொன்ன போல் வச்சிருக்கனே 1008. என்ன 1008? எனக்கு இவ்வளோதான் தெரியுது, காய்கறிகள் எங்கே இருக்கு 1008 அப்படின்னு கேட்குறாரு. என்ன சுவாமி இது, நீங்கள்லாம் வேதம் படித்தவங்க தானே, உங்களுக்கே தெரியும் இல்லையா, காரவல்லி சதாம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் சைவ விதீயதே ஸ்ரார்த்த காலே. ஸோ ஸ்ரார்த்த காலத்துல இந்த காய்கறிகளை செய்தால் இத்தனை காய்கறிகள் செய்ததற்கு பலன். அப்படியா? ஆமா. என்னென்ன அப்படின்னா, காரவல்லி பாவற்காய் 100 வகையான காய்கறிகள் செய்ததற்கு ஈக்குவல். பிரண்டை 300 வகையான காய்கறிகள் செய்ததற்கு ஈக்குவல். பிரண்டை தொகையல் பண்ணுவா இல்லையா அது. அடுத்தது பலாக்காய் இருக்கு இல்லையா, பனசம். ஸோ பலாக்காய் அது செஞ்சோம், பலாக்காயில் இந்த பொரியல் எல்லாம் பண்ணி வைக்கிறா இல்லையா, ஸோ பலாப்பழமோ பலாக்காய் அதை செஞ்சோம் 600 வகையான காய்கறிகள் செஞ்சதுக்கு ஈக்குவல். ஸோ இதையெல்லாம் கூட்டினாலே உங்களுக்கு 1000 வந்துருச்சா. இங்கே வாழைக்காய் 8 வகையான வாழைக்காய் செஞ்சு வச்சிடலாம். ஸோ 1008 சரியா போச்சு. அவ்வளோதான். 3 சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிட்டார். ஸோ அப்படி நமக்கு இந்த 5 எல்லா மனிதர்களும் பஞ்சமகா யஜ்ஞம் செஞ்சே ஆகணும். ஆனா இந்த கலியுகத்துல யார் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா சொல்லுங்க. அதற்கு நாம என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிச்சுடலாம். அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. ஸோ அப்படி பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியும், பக்தியில முன்னேற முடியும். ஏன்னா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உடம்பே நானும் நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனையே. இந்த உடம்பு நாம் கிடையாது. நாமன்றது யாரு, ஆத்மா. ஆனா இந்த உடம்ப நாம நினைச்சுண்டு தப்பான மாயையில சிக்கின்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, எப்பயுமே பகவானை பார்க்கறது, பகவானுக்கான லீலைகளை கேட்கறது, அதே போல பகவானுக்கான கைங்கரியம் பண்றது, ஸோ பகவானுடைய விக்கிரகத்தை அழக ரசிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பண்ணணும். ஆக்சுவலா சிவபுராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கோடி ஜென்ம சமாயுக்தேன, அதாவது கோடி ஜென்மம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க முடியும். ஏன்னா சூரர்கள், அதாவது யாரு அப்படின்னா தேவர்கள், அந்த தேவர்களுக்கு கூட இந்த பாகவதம் கிடைக்காதாம். தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமிர்த குடத்தை எடுத்துட்டு வந்தாங்க, எங்களுக்கு அந்த பாகவதம் கொடுங்க,
பாகவத்தை நாங்களும் கேட்கணும், அதுக்கு பதிலாக இந்த அமிர்த குடம் கொடுக்குறோம் அப்படின்னா, எங்களுக்கு அமிர்தம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் தான் வேணும். ஏன்னா அமிர்த கூடத்தை, அதாவது அமிர்தத்தை குடிச்சா என்ன ஆகும்? இளமையோட இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். எத்தனை காலம் வாழ முடியும் இல்லையா? அதே ஸ்ரீமத் பாகவதம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து, இந்த பௌதீக பந்தத்திலிருந்து நம்மளால கண்டிப்பா வெளியே போக முடியும். ஸோ அதே போல ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது என்ன அப்படின்னா, 1000 அஸ்வமேத யாகம், 16 வாஜபேய யாகம் எல்லாத்தையும் வச்சாலும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு ஸ்லோகத்துல பாதி ஸ்லோகத்துக்கு கூட ஈக்குவல் ஆகாதான். பாருங்க, ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதுக்கே 1 வருஷம் ஆகும். ஸோ அப்படி 1000 அஸ்வமேத யாகம், 16 வாஜபேய யாகமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் அரை ஸ்லோகத்துக்கு கூட ஈக்குவல் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு சிறந்தது இந்த ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா? ஏன்னா இந்த கலியுகம் வளர வளர ஆன்மீகத்துல நாட்டம் குறைஞ்சு போயிடும் மக்களுக்கு. ஸோ அப்படி அனைத்து மக்களும் பக்தி இல்லாம போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பகவானை பத்தி கேட்கணும். அது எதுல முடியும் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல தான் முடியும். அதே போல ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், தன்மயத்துவம். ஸோ இதை நாளும் யாரெல்லாம் பாகவதம் கேட்குறாங்களோ இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ரவணம், காதால கேட்கறது. மனனம், இப்போ நாங்கள் என்ன பகவானை பற்றி சொல்கிறோமோ அதை வீட்டில் போயோ இல்லை தனிமையிலையோ அதை வந்து அப்படியே யோசிக்கிறது, அசை போடுறது. இப்போ மாடு சாப்பிட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எங்கேயாவது ஒரு இடத்துல நிழலில் உட்காந்துட்டு அது பாட்டி அசை போடும் இல்லையா? ஸோ அது போல் மனனம் பண்ணணும். அதே போல் நிதித்தியாசனம், இதை நினச்சி பகவானை மனசில் தியானிக்கணும். இந்த பாகவத்தை நினச்சி இதயத்தில் பகவானை தியானிக்கணும். அடுத்தது தன்மயத்துவம், வாழ்க்கையில் இதை ஒரு அங்கமாகவே நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பாகவதத்தை கேட்பேன், பாகவதத்தின் பிரகாரம் என் வாழ்க்கையை நான் நடத்துவேன் அப்படின்னுட்டு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து பிரயோஜனத்தோடு தான் இருக்கணும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து பாகவதத்தின் மேல முழு விசுவாசத்தோட கேட்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா பாகவத விஷயங்கள் என்ன அப்படின்னா, தத்துவ இத புருஷார்த்தம், தத்துவ சம்பந்தம், நான் யாரு, பகவான் யாரு, என்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிறது. அதான் சம்பந்தம், நான் யாரு, பகவான் யாரு, அந்த சம்பந்தத்தை உருவாக்குறது. அடுத்தது அபிதேயம், ஸோ எனக்கும் பகவானுக்கான அந்த உறவை வந்து வளர்க்குறது. நான் வந்து பகவானோட சேர்க்கணும், பகவானோட பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு இந்த ஆத்மாவை பரமாத்மாவோட சேர்க்கணும், அபிதேயம். ஸோ அப்படி செஞ்சா அந்த புருஷார்த்தம் பிரயோஜனம் என்ன அப்படின்னா கடைசியில பகவானை அடையிறது. ஸோ பகவானுடைய லோகத்துக்கு போய் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். அதனால நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ அப்படி பாகவதம் கேட்கறதுனால நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். கிருஷ்ணர் மேல நமக்கு அதிகமா பிரியம் வரும், கிருஷ்ணருக்கும் நம்ம மேல பிரியம் வரும். அதே போல சர்வ கல்மஷ நாசனம், நம்மளுடைய அனைத்து வகையான பாவங்கள் நாசனமாகும். முக்தைவ ஹேதோ, முக்தியை தரக்கூடியது. பக்தி விலாசகாரி, ஸோ நமக்கு பக்தி அதிகமாக வளரும். ஸோ இப்படி எப்படி வந்து சிங்கம் ஒரு கர்ஜனை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மிருகங்களும் பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ அது போல இங்க என்ன ஆகுமா, பாகவதம் ஒன்று நாம கேட்டாலே போகும். ஸோ அனைத்து வகையான பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும். இல்லை இப்போ ஒரு மரத்தின் ஃபுல்லா என்ன இருக்கு, பறவைகள் உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு
இப்படி தட்டணும் என்ன ஆகும், அனைத்து பறவைகளும் பறந்து போயிடும். அது போல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம கேட்டாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வகையான சங்கடங்கள் அனைத்தும் பறந்து போயிடும். ஏன்னா அந்த பௌதிகத்துல ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்கிறது, திரும்ப திரும்ப இதே தான் சுத்தின்ண்டே இருக்கும். திரும்ப திரும்ப பிறக்கிறது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. திரும்ப சம்பாதிக்கணும், திரும்ப மாடா உழைக்கணும், இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நான் பெத்த பசங்களே சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்களே. கஷ்டம் வருதா, துக்கம் வருதா, என்ன செய்யறது? ரொம்ப துக்ககரமான விஷயம்தான். ஸோ அதனால நம்ம திரும்ப திரும்ப என்னதான் நாம நல்லவங்களா இருந்தாலும் நம்மளுடைய கர்மா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்மள மாட்ட வச்சிரும். அதனால திரும்ப இந்த பௌதீக விஷயங்கள்ல நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னுட்டு நாம் வந்து யோசனை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அகாம சர்ம காமே வா மோக்ஷ காம உதாரதி. ஏன்னா இந்த பௌதீகத்துல எவ்வளவோ ஆசைகள் இருக்கு, அதை கூட நீங்க கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க. பௌதிகத்தில் எவ்வளவு துக்கங்கள் இருக்கு, அதையும் கிருஷ்ணர்கிட்டயே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அந்த கிருஷ்ணர்கிட்டயே கேளுங்க. ஸோ பகவான் என்ன பண்ணுவாராம், உங்களுடைய அனைத்து வகையான சங்கடங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சிருவாராம். ஸோ அப்படி அனைத்து வகையான கஷ்டத்திலிருந்து விலக்கி அவங்களுக்கான சகல நன்மையும் பகவான் வந்து கொடுப்பார். இப்ப மீதி பேர், இப்ப தேவர்கள் கொடுக்கறது கூட என்ன, ஓகே இவன் என்ன பக்தி பண்ணியிருக்கான், ஓகே அதற்கான பலன், அவ்வளவுதான். ஆனா பகவான் வந்து நமக்கு நித்தியமாக அதற்கான பலனும் கிடைக்கும், அதே போல கடைசியில நமக்கு மோட்சத்தையும் கொடுத்துருவார். ஸோ அதுதான். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட தர்மம் என்ன, இனிப்பா இருக்கும். மிளகாயோட தர்மம் காரமா இருக்கிறது. நெருப்போட தர்மம் என்னவா, சூடாக இருக்கிறது. மீனோட தர்மம் தண்ணில இருக்கிறது. ஸோ அதே போல ஆத்ம தர்மம் என்ன அப்படின்னா பகவானுக்கான பக்தியை செய்யறது தான். ஸோ அந்த பகவான் யாரு, அந்த 6 ஐஸ்வர்யங்கள் கொண்ட பகவான் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஸோ அந்த பகவானுக்கான பக்தியை செய்யறது மட்டும்தான் ஆத்மாவுடைய தர்மமாக இருக்கிறது. ஸோ யார் ஒருத்தர் பாகவதத்தை கேட்கிறாங்களோ அந்த கேட்ட மாத்திரத்தில் பகவான் அவங்களுடைய ஹிருதயத்துல வந்துருவாராம். ஸோ அவங்க கேட்க கேட்க, ஏன்னா மற்றவங்க எல்லாம் பகவானை தேடின்னு இருக்கா, எவ்வளவோ காலம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க, தேடின்னு இருக்காங்க. ஆனா பகவான் யாரெல்லாம் பாகவதம் கேட்கிறாங்களோ அவங்க மடியிலே வந்து உட்காந்துருவாராம். யோசிச்சு பாருங்க. அப்ப முழு பாகவதத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா எவ்வளவு நன்மை. ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா இந்த பாகவதம். ஓகே, முக்கியமான ஆத்ம தர்மம் என்ன, பகவானுக்கான சேவையை சேர்த்து தான். ஓகேங்களா, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தேவான் ரிஷீன் ருபுதானி பித்ரூன் ஆத்மானம் அன்வகம் ஸ்வவ்ருத் யாகத வித்தேன யஜேத புருஷம் ப்ருதக். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலும் யார் இருக்காங்க அப்படின்னா சாக்ஷாத் அந்த பரம புருஷோத்தமன் தான் இருக்காரு. ஸோ பகவான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்காரு. நம்ம வந்து அதாவது நம்மளோட சொந்த அப்பாவை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, ஐயா எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன், ஐயா எனக்கு இதை செஞ்சங்களேன் அப்படின்ட்டு தேவர்களையும் மற்றவங்களெல்லாம் கேட்டுன்னு இருக்கோம் நம்ம. ஆனா சொந்த அப்பா அவர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நமக்கு செஞ்சு கொடுத்துட போறாரு இல்லையா. அவரை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் போய் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன்னா சகல ஐஸ்வர்யங்கள் கொண்டவர் பகவான். ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் மறந்த நிலையில இருக்கோம்.
ஏன்னா ஒரு ராஜா இருக்கார், ராஜாவுடைய மகன் ஏதோ ஒரு பொருட்காட்சியில தொலைஞ்சு போயிட்டான். ஸோ ராஜா தேடி தேடி பார்க்குறார், காணும். அந்த பையன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே அழுதுன்னு இருக்கான். இப்போ அவனுக்கு தேவை யாரு? அவனுடைய அப்பா தான். ஆனா அந்த நேரத்துல அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். அந்த குழந்தை அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரையும் அமைதியா இருக்கான். திரும்ப என்ன பண்றான்? திரும்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் என்ன பண்ணா, இன்னும் அவனுக்கு சாக்லேட்டு அது இது அவனுக்கு தேவையான பொம்மை, பலூனு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அது வரையும் திரும்ப அமைதியா இருக்கான். திரும்ப என்ன பண்றா? திரும்ப அந்த குழந்தை அழறான். ஏன்னா அவனுக்கு தேவை என்ன? அப்பா தான் தேவை. ஏன்னா அப்பத்திக்கு சமாதானப்படுத்துறது போல எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் தேவர்கள் தான். ஆனா நமக்கு உண்மையான தேவை என்ன? நம்மளுடைய தந்தையான சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அத நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ பகவான விட்டுட்டு மற்ற தேவர்கள்கிட்ட கையேந்தி நின்னுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாம என்ன செய்யணும்? கிருஷ்ணருக்கான பக்தியை செய்ய வேண்டும். ஸோ அந்நேத்திக்கு அந்த ராஜாவுடைய மந்திரி பார்க்குறாரு. "எப்பா நீ ராஜாவோட பையன்ல, இங்க என்னடா திரிஞ்சுட்டு இருக்க? நான் அப்பாவ தெரியாம தான் தேடிட்டு இருக்கேன். வா வா எனக்கு தெரியும். உன்னோட அப்பா யாருன்னுட்டு. வா உன்னை நான் உங்க அப்பாட்ட கூட்டிட்டு போறேன்." அப்படின்ட்டு அழைச்சிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட யார் விடுவாங்க அப்படின்னா, சொந்த தந்தை கிட்ட விடக்கூடிய அவர்தான் உண்மையான குரு. ஓகேங்களா? இல்ல இல்ல இந்த குழந்தைய இப்பத்திக்கு நிப்பாட்டினா போதும் அப்படின்னுட்டு ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் குருவே கிடையாது. ஸோ உண்மையான சொந்த தந்தையிடம் யார் அழைச்சிட்டு போய் விடுறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. ஏன்னா குருவா இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணருக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருக்கிறாங்க. அந்த பரமபுருஷ பகவானை எப்படி திருப்தி செய்யணும், எப்படி பகவானுக்கான பூஜையை செய்யணும், எப்படி பகவானுக்கான அனைத்து கைங்கரியம் பண்ணணும். ஸோ பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும், இப்படிதான் பகவானை வழிபடணும் அப்படின்னுட்டு நமக்கு அனைத்தையும் சொல்லி கொடுக்கறது யாரு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய குரு தான். ஏன்னா அந்த பரம புருஷர் தான் அனைத்து யாகங்களுக்கான அதிபதி. ஸோ யாக பொருட்களாக இருப்பதும் பகவான் தான். யாகத்தை திருப்தி அடைவதும் பகவான் தான். ஸோ ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து, அதாவது இப்போ யஜ்ஞம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய தானியங்கள், அந்த சமித்துக்கள், அங்க நெய், அங்க யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வஸ்துக்கள், ஏன் அங்க வேதமாக ஒலிக்கக்கூடிய மந்திரங்கள் ஆகட்டும், ஏன்னா பிராமணர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் ஆகட்டும், அனைத்துமே பகவான் ரூபமாக கருதப்பட வேண்டும். அப்படியாப்பட்ட அந்த பகவானை நாம வழிபடணும். ஸோ அந்த அப்படி வழிபட்ட அந்த பிரசாதத்தை, பகவானுக்கு நிவேதியம் செய்யப்பட்ட அந்த பிரசாதத்தை முதல்ல பிராமணர்களுக்கு கொடுக்கணும், விநியோகிக்கணும். அப்புறம் மூத்த பக்தர்களுக்கு, அடுத்தது அனைத்து ஜீவராசிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும். இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நாம விடுபடுவோம். ஏன்னா இந்த பௌதிகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவை என்ன அப்படின்னா செல்வம் தான். அதை யாருக்கிட்ட கேட்கணும்? அந்த செல்வத்துக்கு அந்த சாக்ஷாத் மகாலட்சுமி வச்சுக்கோங்க, அந்த மகாலட்சுமி தான் வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த மகாலட்சுமி யாருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க? சாக்ஷாத் நாராயணனுக்கு, விஷ்ணுக்கு. ஸோ அவருக்கு நாம சேவை செஞ்சா பரவாயில்லையே, என் சுவாமிக்கு இவங்க சேவை செய்யறாங்களே அப்படின்னுட்டு அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கும் வந்துருவாங்க. அதே போல உதாரணமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மகாலட்சுமிய எத்தனை நாள் நம்ம வந்து, இப்ப உதாரணத்துக்கு அவங்க அவங்க எல்லாரும் குடும்பஸ்தர்கள் தான் இல்லையா? இப்ப ஒரு குடும்ப பெண்ணை நம்ம வீட்டுக்கு கெஸ்டா கூப்பிடுறோம். எத்தனை நாள் வந்து இருக்க முடியும்? ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், அதுக்கு மேல அவங்களால முடியாது. இல்ல இல்லைங்க, எங்க வீட்டுல பாவம் அவர் தனியா இருப்பார், அவர் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சவரோ தெரியலையே, அவர் உடம்பு எப்படி இருக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருந்துருவாங்க. அதே அந்த நாராயணன் நீங்க பிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்து இங்க வச்சிருங்க, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க,
என்னது நம்ம நாராயணன் நம்ம சுவாமி இங்க வரவே இல்லையே, அவர் எங்க இருக்காரோ நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னுட்டு நம்ம நாராயண டைட்டா புடிச்சு எடுத்து வந்து உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி மகாலட்சுமி ஓடி வந்துருவாங்க. மகாலட்சுமியை பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. ஓகேங்களா? செல்வம் செல்வோம்னு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ அப்ப நம்ம யாரை பிடிச்சுண்டா மகாலட்சுமி நம்ம கிட்ட ஓடி வருவாங்க? அந்த நாராயணனை பிடிச்சுண்டான்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமி தன்னால வந்துட போறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இதனுடைய பேலன்ஸ் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.